ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ F9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மொபைலை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த Oppo F9 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் எடிஷன். இந்த எடிஷன் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆரம்பத்தில் உங்களுக்கு 24 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட் ஆன்லைன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஆகிடுது. இந்த மொபைலை எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. ஃப்ரண்டில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா சின்ன கிராக் வந்து இருக்குது. அந்தளவுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. டிஸ்பிளே உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது அந்த கிராக் இப்போ உங்களுக்கு லைட்டாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கிராக் லேஸும் தெரியும். ஆனால் டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது இந்த கிராக் அப்படிங்கிறது தெரியாது. இந்த Oppo F9 Pro வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64 ஜிபிங்க. இதோட ரேம் பார்த்திங்கன்னா 6 GB ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே இருக்கக்கூடிய கிராக்கை நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே போர்டில் வந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை. இந்த மொபைலை ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு ஒரு ஐஃபோன் ஒன்று எடுக்க போகிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுக்குறாங்க. மித்தபடி மொபைலில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் சின்ன டிஸ்பிளேல கிராக் இருக்குது. அந்த கிராக் அவ்வளோ ஒன்றும் இதாக தெரியல. அந்த மொபைலோட ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அர்ஜென்ட்டுக்காக அந்த மொபைலை வைக்கிறாங்க, வேறு எந்த ஒரு காரணமே கிடையாது. இவங்க கரெக்டாக இந்த மொபைலை வாங்கும்போது 1 இயருக்கு முன்னாடி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோடைய கேமரா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மொபைலோடைய கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் லைவாக. மொபைலுடைய ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து அவைலபிள் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபைல் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தான் இருக்குது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஓனருடைய டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மொபைலை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சாலும் A to Z கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பில் அவைலபிள் இருக்குது, சார்ஜர் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் மொபைலுடைய ரேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Oppo F9 Pro லிமிடெட் எடிஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரிஜினல் ரேட் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.